கிரிக்கெட் டைம் 2.0 இந்த வீடியோ நம்ம T20 வேர்ல்ட் கப் வர ஜூன் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அதை தொடர்பான வீடியோ நம்ம சேனலில் எப்பவுமே வரும். அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனல் மறக்காம. இப்போ நம்ம நியூசிலாண்டோட டீம் அறிவிச்சிருக்காங்க. ஸோ அவங்களோட டீம் எப்படி இருக்குன்னு நம்ம விரிவாக பார்ப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. நியூசிலாண்டோ பிக்சர்ஸ் ஆப்கானிஸ்தான் ஆடுறாங்க, அப்புறம் வெஸ்ட் இண்டீஸ், அப்புறம் உட்காண்டா, அப்புறம் பாப்பா நியூகினியாவோட ஆடுறாங்க. குரூப் டியில் இருக்காங்க நியூசிலாந்து தன்னோட புது ஜெர்சியில் வராங்க. அது ஒரு க்ரீனிஷ் ப்ளூ மாதிரி இருக்கு. நியூசிலாந்து ஸ்குவாடில் யார் யார் இருக்காங்கன்னா விரிவாக சொல்கிறேன். கேப்டன் கேன் வில்லியம்சன் அவங்க வந்து ஒரு ஆயில் மிஷின் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. கேன் வில்லியம்சன் அந்த 1-down பொசிஷனில் ஆடுவது அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அண்ட் பின்னால் ஒரு டெஸ்ட்ரக்டிவ் ஓப்பனாங்க. அவர் ஓப்பனிங் நம்பர் 1 ரச்சின் ரவீந்திராவுக்கு பதிலாக ஆட வைக்கலாம். ட்ரெண்ட் போல்ட் வைஸ் கேப்டன். ஸோ அவர் இனிஷியலாக விக்கெட் எடுக்கிறது தான் அவர் ஜாப். ஸோ அவர் யூஸ் பண்ணுவாங்க ஈஸியாக. ஆனால் டெத்தில் கொஞ்சம் சொதப்புவார். இப்போ கொஞ்சம் பெட்டர் பண்ணுறாரு. நம்ம மைக்கேல் பிரேஸ்வெல் ஆர்சிபியில் இருந்த வரைக்கும் நல்லா தான் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆர்சிபி ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ இப்போதைக்கு அவர் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு மார்க் சாம்பன் ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பட் பவர்ஃபுல் ஹிட்டருங்க, ஸ்பின் ஹிட்டர். ஸோ இப்போ கொஞ்சம் ஃபார்ம் டிம் ஆகிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ பெட்டர் ஆகிடுவார்னு நினைக்கிறேன். டெவான் கான்வே சிஎஸ்கேலேருந்து இன்ஜூரில் இருந்தவர். இப்போ நாங்கள் வேர்ல்டு கப்புக்கு அவர் கன்ஃபார்ம் ஆகிடுவார்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க நியூசிலாண்டுக்கு ஒரு நல்ல விஷயம் தான். நம்ம லாக்கி ஃபெர்குசன் இப்போ ஃபார்மில் இல்லைன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரன்ஸுக்கு போகிறார். பட் நியூசிலாந்துக்கு என்ன பண்ணுவார் பார்ப்போம். ஐபிஎல் மட்டும் வரைக்கும் சொதப்போனால் அவங்க நாட்டுக்கு சொதப்பு வேணும். அண்ட் மேட் ஹென்ரியை பார்ப்போம். மேட் ஹென்ரி வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு நல்லா போடுற பவுலர். ஸோ அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பவுலர். அண்ட் டேரல் மிச்சல் இன்கன்சிஸ்டன்சி ஃபார்மில் தான் இருக்காரு, பட் அடிக்கிறது கன்சிஸ்டண்ட்டாக அடிக்கலை. ஸோ அவங்க அது ஒரு விஷயம் அவங்களுக்கு. அவங்க ஜிமி நேஷம் டேரல் மிச்சல் வேலை இவர் ஆடலாம் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு நல்ல ஒரு பவுலர் இன்க்ளூடிங் ஒரு நல்ல அதிரடி பேட்ஸ்மேன் இந்த ஃபைல் ஆடலாம். நம்ம கிளென் பிலிப்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வீணாக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆட வச்சா நல்லா இருக்கும். யார் வைக்கணும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். பவுலிங்லாம் ஒரு ஆப்ஷனாக இருப்பார். ஸோ நியூசிலாந்து நிறைய ஆல்ரவுண்டர்ஸாக எடுத்திருக்காங்க. அண்ட் நம்ம ரச்சின் ரவீந்திரா ஸோ அவர் ஓப்பனிங்கில் டெவான் கான்வேயோட கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்க. ஒரு பவுலிங் ஆப்ஷன் கூட. பட் ஆனால் மிச்சல் சாண்டர் சிஎஸ்கே சான்ஸ் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. பட் அவங்க இடம் கரெக்டான டைம் வர மாட்டேங்குது. ஸோ அவர் அந்த மிடில் ஓவர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பவுலருங்க. ஸோ டீமில் கன்ஃபார்ம் இருக்கிற பவுலர். அண்ட் சவுதி அவருமே இந்த லெக் ஸ்பின்னர். பட் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாரு இப்போ T20. ஸோ அவங்க பார்த்துப்பாங்க, பெட்டராக தான் இருக்குது. ஸோ இந்த டீமில் நெக்ஸ்ட் நம்ம டீம் சவுதி எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர் இந்த டீமில். பட் அவர் ஸ்லோ ஒன்ஸ் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருக்குது. அடிக்கிறாங்க இப்போ ஈஸியாகவே. பட் அவங்க எப்படியோ செஞ்சுருவாங்க, விக்கெட் எடுத்துருவாங்க, ஒரு டாப்பில் வந்துருவாங்க. நியூசிலாந்து வருஷம் நல்ல பெட்டரான ஒரு டீம். ஆனால் 2 மாற்றத்தை தவிர்த்து மிச்சம் எல்லாரும் பழைய டீம் தான். ஸோ நல்ல டீம் எடுத்துருக்காங்க. ஸோ உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். ஸ்டே டியூன். ஆனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.